நம்மளெல்லாம் என்டர்டைன்மெண்டா வச்சிருக்கக்கூடிய படங்கள் சில நேரங்களில் சர்ச்சையாக்கிறது, ஏகப்பட்ட விவாதத்தையும் கிளப்பிடுது. அப்படித்தான் ஒரு விவாதம் கிளப்பியிருக்கு. என்னன்னா, தமிழ் கடவுள் முருகன் சம்பந்தமா பேசி அப்படிலாம் கிடையாது, இது வரலாற்று திரிபு அப்படின்னு கண்டனம்லாம் எழுதிருக்கு இல்லையா? ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் தயாராகிட்டு இருக்கு. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாப்போமா? தமிழ் கடவுள் வடக்குல இருந்து வந்தாரா? என்னங்க இது? கொக்கு வந்து பறக்கும், வெள்ள காக்கா பறந்த கதையாகுது. அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காரணத்துக்காக கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வரலாறு, அது இந்துக்களுடைய புராணத்தையே மாத்திரமா இருக்குது. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஏத்துக்க முடியாது. கண்டிப்பா இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. தமிழ் கடவுள் என்பது முருகப்பெருமான், அது அரசியலுக்கு புறம்பானது. முருகன் வந்து தமிழ் கடவுள் தான், தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம். வடக்க உள்ளவன் என்னத்தாவது பிரச்சாரம், பொய் பிரச்சாரம் பண்ணுவான். கடவுள்னாலே தமிழ் கடவுள்னாலே முருகர் ஒரு ஆள் தான். தமிழ்நாட்டில் தான் ஒரு 6 படை வீடு இருக்குது. தேவரை சேர்த்த 7வது படை வீடும் தமிழ்நாட்டில் இருக்குது. வேற எந்த இதுலையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது தமிழ் கடவுள் முருகர் தான். அது வந்து இதில் வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறது எனக்குன்னா அது விருப்பம் இல்லை. தமிழ் கடவுள் வந்து முருகர் தான் அப்படிங்கிறது எந்த விதமான சமரசத்துக்கு இடம் இல்லை. தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், பெரிய கார்த்திகை போன்ற அனைத்து விசேஷங்களும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் பெயரை சொல்லியே தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிறது. சிங்கப்பூர்லேயே கும்பிட்றான் முருகன், இங்கே இந்தியாவிலேயே எல்லா ஸ்டேட்லேயும் கும்பிடலாம். அது கும்பிட்றதை பற்றி இது இல்லை. ஆனால் இது ஆரம்பிச்சது நம்பணும், பரம்பரையாக கும்பிட்றது நம்ம தமிழ்நாட்டில் தான். ஒரு வடக்கிலேருந்து வரல, தெற்கிலேருந்து கப்பையிலேருந்து இங்கே தான் இருக்காரு. அவரை நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் முருகரை தான் வழிபட்டுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து முருகர் வந்து வடநாட்டு கடவுளுங்கிறாங்க. அதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க. தமிழர்கள் எந்த தேசத்திற்கு சென்றிருந்தாலும் அங்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு மேலோங்கி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகன் என்று சொன்னால் அழகு, தமிழ் கடவுள் என்று நினைத்தால் முருகப்பெருமான் தான். உலகம் பூரா இன்னைக்கு முருக வழிபாடு, வேல் வழிபாடு மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தமிழ் கடவுள்ங்கிறது முருகர் தான் வந்து நமக்கு முதல் கடவுள். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.